ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அப்படி சர்ச்சுக்கு போனது, முட்டி போட்டது, கண்ணீர் விட்டதெல்லாம் நடிப்பா கோபால்? அதிமுகங்கிற ஒரு கட்சி இன்னைக்கு பாஜகவுடைய அடிமையா மாறிடுச்சு. திமுகவுக்கு இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் ஏன் பின்னாடி நிக்கிறாங்க அப்படின்னா, நீ ஒரு வார்த்தை பாஜக பேசி பார்ப்போம். சொன்ன பேச்சை தாண்ட மாட்டான் கோட்டசாமி. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. பெரம்பூர்ல இதுக்காக ஒரு இளைஞர், கிறிஸ்தவ இளைஞர்கள் போய் வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. எதுக்கு? அண்ணாவின் பேர்ல கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பழனிசாமி இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். வெக்கமா இல்ல? மற்ற அரசியல்வாதிகளை ஒப்பிட்டு பாருங்க, விஜய் அதை விட சிறந்தவரா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் விஜய் மேல் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திருச்சு. ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தான் போட்டியிடக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதியில் 2வது முறையாக தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க அதை? பிரச்சாரம் நீங்கள் தான் சொல்லணும், அதுக்கு பேர் பிரச்சாரமா? அங்கேருந்து ஃப்ளைட்டில் தனி விமானத்தில் போய் இறங்கி பாட்டை போட்டுட்டு அவருக்கு வேனில் மேலே ஏறி நின்று கையை காமிச்சிட்டு ஒரு சர்ச்சில் போய் முட்டி போட்டே நடந்து போகிறாப்புல. போயிட்டு அப்புறம் அங்கேருந்து வர மசூதி பார்த்துட்டாப்புல. அங்கே இறங்கி அங்கே பார்த்து கும்பிட்டு அப்புறம் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வாக்கு சேரிச்சிட்டு கிளம்பி வந்துட்டார். சரி, கரெக்டாக 5:50 ஏர்போர்ட்டுக்குள்ளே போகுது. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் கட்டாகி போச்சு. உள்ளே போய் தலைவன் கிளம்பிட்டாப்புல. இந்த 6 மணி ரகசியம் என்னங்கிறது தான் உலகத்துக்கே தெரிய மாட்டேங்குது. சொன்ன பேச்சை தாண்ட மாட்டான் கோட்டசாமி. 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காப்புல. தான் ஒரு தொகுதியில் நிற்கிறீங்க வேட்பாளர், நீங்களும் நிற்கிறீங்க வேட்பாளரா? அந்த தொகுதியில் போய் தொகுதி பிரச்சனையை பற்றி பேசணும். என்னை நீங்கள் எப்படி அணுகலாம்? நான் வர முடியலனா கூட என்னுடைய நிர்வாகிகளை போடுவேன், அவங்கள்ட்ட கேட்கலாம். இந்த தொகுதியில் இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, இருந்தவங்க சரியில்லை, நான் மாற்ற போகிறேன், திருச்சிக்கான ஒரு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நான் வந்து சரி செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற எதுவுமே கிடையாமல் இது ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடு. என் மூஞ்சியை பார்த்தா ஓட்டு போடுவாங்க, என்னை பார்த்தா ஓட்டு போடு, என்கிட்ட எதுவும் கேட்காத. இது என்ன மாதிரியான மனநிலை? இது எந்த உலக அரசியல் வரலாற்றிலே கிடையாது. இப்போ அமெரிக்க தேர்தல் நடக்கிற முறை என்ன பார்த்தீங்கன்னா, 2 பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க 2 பேருமே ஒரே மேடையில் நிற்பாங்க. மக்கள் உட்கார வைப்பாங்க. இவருடைய குற்றச்சாட்டு அவர்கிட்ட கேட்பாங்க. அவருடைய பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேன், மக்களை சந்திக்க மாட்டேன், மக்கள்கிட்ட சந்தித்து பேச மாட்டேன். அமெரிக்க பிரசிடென்ட் தேர்தலுக்கே மக்களை சந்திக்கணும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் விஜய். நீங்கள் அமெரிக்க பிரசிடென்ட் அளவுக்கு கூட நீங்கள் இல்லை. அந்த தேர்தலில் கூட மக்களை சந்திக்கிறாங்க. ஒரு பொது இடங்களில் மேடையை போட்டு 2 வேட்பாளர், 2 கட்சியினுடைய பிரசிடென்ட் கேண்டிடேட் நின்று அவங்க தன்னுடைய கொள்கை சொல்கிறாங்க. நான் டாக்ஸ் ஃப்ரீ பண்ணுவேன், சிட்டிசன்ஷிப் ஆக்டில் வந்து நம்ம வந்து எளிமைப்படுத்துவோம், மக்களுக்கான இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு. அப்போ இவர் கேட்பார், நீங்கள் லாஸ்ட் 5 வருஷம் இருந்தீங்க, 4 வருஷம் இருந்தீங்கல்ல அமெரிக்காவில், 4 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. இதெல்லாம் உலக நாடுகள், எல்லா நாடுகள்லையுமே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. நான் யாரையும் பற்றியும் பேச மாட்டேன், என் தொகுதியை பற்றி பேச மாட்டேன், என்ன பண்ண போகிறேன்னு பேச மாட்டேன். சரி, தேர்தல் அறிக்கையாக தெளிவாக கொடுங்கடா அப்படின்னு பார்த்தா, எப்படி ஜனநாயகன் படத்தை, பகவந்த் கேசரியின் படத்தை ரீமேக் பண்ணாங்களோ அது மாதிரி திமுக தேர்தல் அறிக்கை ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் 2000 ரூபா கொடுத்தா 2500 ரூபா கொடுப்பேன், 8 லிட்டர் டீசல் கொடுத்தா நான் 12 லிட்டர் டீசல் கொடுப்பேன். குறிப்பாக இந்த பிரச்சாரத்தில் நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, சடனாக சர்ச்சுக்கு போகிறாரு, சர்ச்சில் வந்து முட்டி போட்டு வந்து ப்ரேயர் பண்ணுறாரு, மசூதி போகிறாரு. என்ன காரணம் இது நோக்கி நகர்றாரு அவர்? அதாவது இன்னைக்கு சண்டே வந்து பெரும்பாலான சிஎஸ்ஐ சர்ச்சஸில் என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ப்ரேயரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சினிமா கவர்ச்சியை நம்பி கிறிஸ்தவர்கள் தன்னை அடையாளப்படுத்தி கொள்வர்களுக்கு நீங்கள் பார்த்து கவனமாக வாக்களிக்க கூடாது. ஏன்னா ஒரு மதசார்பற்ற
ஒரு கூட்டணி, வலுவான கூட்டணிக்கு நம்ம இருக்கணும். நம்ம வாக்குகளை சிதறடிச்சிடக்கூடாது. இது பல மாநிலங்களில் இப்படி வாக்குகள் சிதறடிச்சு தான் பாஜக உள்ளே வந்து நம்மளை மொத்தமாக அழிச்சு அப்படிங்கிற விஷயத்தை இப்போ ரொம்ப பரவலாகவே இன்னைக்கு சண்டே முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சர்ச்சஸ்லையும் பேசியிருக்காங்க. அந்த சிகிச்சை பேராயர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு அறிக்கையாகவே கொடுத்துருக்காங்க. சினிமா கவர்ச்சியை நம்பி ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு வருகிறவர்கள் நம்பி ஓட்டு போட்டுறாதீங்க. நிறைய விஜய் தான் டார்கெட் பண்ணுறாங்க. விஜய் தான் அதுக்கு காரணம். கிறிஸ்தவரும் தன்னை அடையாளப்படுத்தி வரக்கூடிய நடிகர்களுக்கு உங்கள் வாக்கை செலுத்துறாதீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு தேவை ஒரு பாதுகாப்பு. நம் பாதுகாப்புக்கு ஒரு வலுவான ஒரு கூட்டணி வேணும். மதசார்பற்ற கொள்கையில் பிசுகாத ஒரு கூட்டணி வேணும். கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி வேணும். அந்த கூட்டணிக்கு வாக்களிக்கணும். வட மாநிலங்களில் இந்த மாதிரி பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை செஞ்சு தான் பாஜக உள்ள போகுது. இதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு சண்டே பெரும்பாலான சர்ச்சஸில் இன்னைக்கு இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. சிஎஸ்ஐ பேராலயமே இதுக்கு பார்த்தீங்கன்னா அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. இதை விட கூடுதல் தகவல் என்னென்னா, பெரம்பூரில் இதுக்காக ஒரு இளைஞர், கிறிஸ்தவ இளைஞர்கள் போய் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? விஜய்க்கு ஓட்டு போட்டுறாதீங்கன்னு, ஏமாந்துடாதீங்க, வாக்குகளை சிதறடிக்கிறதுக்காக வரக்கூடிய வேடதாரி, கபடதாரி, அவர் சொல்கிறாரு அந்த வார்த்தையெல்லாம், அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம். அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களுடைய இன்னைக்கு ஒட்டுமொத்தமான பொருளாதாரத்தையும் சூறையாடக்கூடிய ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. FCRA. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? காலங்காலமாக 200 வருஷமாக 150 வருஷமாக கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள், கிறிஸ்தவ மருத்துவ நிறுவனங்கள், கிறிஸ்தவ மிஷினரிகளை ஆட்டையை போடுறதுக்காக, கையகப்படுத்துறதுக்காக அந்த FCRங்கிற ஆக்டில் திருத்தத்தை கொண்டு வந்து உடனே கேட்பாங்க, FCR ஆக்ட் வந்து நீங்களா கொண்டு வந்தீங்க? அது இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் கொண்டு வந்தாங்க, 76 கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். 76 கொண்டு வந்தாங்க, பல முறை திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களே சில முறை திருத்தம் பண்ணியிருக்கீங்க. அதில் 15வது அத்தியாயத்தில் திருத்தம்ங்கிறது தான் இப்போ சிக்கல். என்ன பண்ணுறீங்க? முழு அதிகாரமும் அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கீங்க. அவங்க நினச்சா அந்த சொத்தை கைகைப்படுத்திடலாம். எப்படி வக்போர்டு சொத்துக்களை ஆட்டையை போடுறதுக்கு நீங்கள் அதை வந்து ஒரு வக்போர்டு திருத்த பில் கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி FCRல திருத்தம் கொண்டு வந்திருக்கீங்க. இது அச்சம் ஏற்படுது. நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும்னு கேட்குறாங்க. இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் இதை குரல் எழுப்புறாங்க. வில்சன் பேசியிருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சி பேசுது, அகிலேஷ் யாதவ் பேசுறாரு. ஒட்டுமொத்த இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், எதிர்கட்சிகளும் இது கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களை, கிறிஸ்தவ சொத்துக்களை சூறையாட போறதுக்காக நீங்க பண்ணக்கூடிய வேலை அப்படின்னு கடுமையாக எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு அந்த கிறிஸ்தவ பேராலயத்தை சேர்ந்த ஆயர்கள் சங்கம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஆயர்கள் சங்கத்தில் சேர்ந்தவங்க போய் இன்னைக்கு திமுக தலைவரை பார்த்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் நாடாளுமன்றம் வரைக்கும் கொண்டு போறீங்க, பேசுறீங்க. டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. ஒரு வலுவான கூட்டணி இருக்க போய் தானே முறியடிக்கப்பட்டது. வட மாநிலத்தை சேர்ந்த கட்சிகளும் அதற்கு எதிர்த்து வாக்களிச்சாங்க. சமாஜ்வாதி பார்ட்டி, RJD 38 MP இருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ், இந்த மாதிரி கட்சிகள்லாம் சேர்ந்து தான் அந்த டீலிமிட்டேஷன் பில்லை முறியடிச்சாங்க. ஏன்? ஜனநாயகம் காப்பாற்றணும். இந்தியா மாதிரியான ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டை சுருக்கிடக்கூடாது, அது நாட்டுக்கு ஆபத்து. அப்போ தென் மாநிலம் முழுவதுமே புறக்கணிக்கப்பட்டு 2ஆம் தர குடிமக்களாக ஒரு அகதியை போல தென் மாநிலங்களை ஆக்கணும் அப்படின்னு டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க. இதை புரிந்து கொண்ட வடநாட்டு கட்சிகள் UPயில் அரசியல் செய்யக்கூடிய அகிலேஷ் யாதவ் இதை எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறாரு. UPயில் MP சீட் அதிகமாக போயிருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, ஒரு தமிழன் சொல்கிற பழனிசாமி, பச்சை தமிழன் சொல்கிற பழனிசாமி, தன்னை ஒரு விவசாயின்னு சொல்கிற பழனிசாமி, அண்ணாவின் பேரில் கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பழனிசாமி இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். வெக்கமா இல்லை? வடநாட்டை சேர்ந்த ஒரு கட்சி இதுக்கு எதிர்த்து வாக்களிச்சிருக்கு, 38 MPகள். அப்போ இதில் விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? டீலிமிட்டேஷனில் எதிர்த்து அறிக்கைலாம் விட்டார், அறிக்கை கொடுத்துட்டு அமைதியாகிட்டார். இதை பற்றி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? போராட்ட களத்துக்கு இறங்கியிருக்க வேண்டாமா? தேர்தல் ஆணையத்தை கட்டுப்பாடு இருக்கும்போது போராட்டம் வாங்க அனுமதி திமுக பண்ணலையா? கருப்பு சட்டை போராட்டம் நடத்தலையா? கருப்பு கொடி போராட்டம் நடத்தலையா? வீட்டு கோலம் போடுறீங்கல்ல, நோ டீலிமிட்டேஷன் கோலம் போட சொல்லு பார்ப்போம். வீட்டு நோ டீலிமிட்டேஷன் கோலம் போட சொல்லு. எதிர்ப்பை எப்படி வேணாலும் காட்டலாமேங்க. அப்போ அந்த எதிர்ப்பு யாரை நோக்கி போகுது? பாஜகவை நோக்கி போகுது. பாஜகவுக்கு எந்த சேதாரமும் தரக்கூடாது. அப்போ ஒவ்வொரு செயல்பாடும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் விஜய் மேல் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திருச்சு. டீலிமிட்டேஷனுக்கு பேச மாட்டேங்கிற, FCR திருத்தத்துக்கு பேச மாட்டேங்கிற. ஏன் இந்த கிறிஸ்மஸில் ஒட்டுமொத்தம் இந்தியாவிலையும் வடநாட்டில், தமிழ்நாட்டை போட்டுருங்க, வடநாட்டில் கிறிஸ்தவர்கள் பெருசாக வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாத பல இடங்கள் நடந்துச்சு. சாண்டா கிளாஸ் பொம்மை வைத்தவனை போட்டு அடித்தாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான சூழ்நிலை இது தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது. இங்கே தாயா பிள்ளை எல்லாம் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு பாதுகாப்பான, ஒரு வலுவான, ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி வேணும். காங்கிரஸ் கட்சி இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, திமுக இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தால் தான் எதிர்க்க முடியும். இந்த FCRஐ
இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் சேர்ந்தா தான் அதை வந்து முறியடிக்க முடியும். விஜய் என்ன பண்ணுவார், அதை நோக்கி பேசுவதற்கு கூட தயங்குறாரு. அப்போ விஜய் மீது அந்த கிறிஸ்தவ மக்கள் நம்பிக்கையை இழந்துட்டாங்க. எப்பயுமே நம்பிக்கை வைக்கல, அது வேற விஷயம். தன்னை ஒரு கிறிஸ்தவராக அடையாளப்படுத்தி கொண்டு வாக்குகளை சிதறடிப்பதற்காக பாஜக இறக்கிவிடப்பட்ட ஒரு பிடிஎம்ங்கிற அந்த மக்கள் நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு சர்ச்சையில் பூரா பேசியிருக்கிறாங்க, அறிக்கையாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ பெரம்பூர்லேயே அவருக்கு வாக்களிச்சிடாதீங்க, நம்ம வாக்குகளை சிதறடிச்சு விட்டுவிட்டு பாஜக உள்ளே விட்டுறாதீங்க அப்படின்னு அந்த இளைஞர்கள் வீடு வீட்டுக்கு போய் பேசியிருக்கிறாங்க. அப்போ இது தெரிஞ்சு போச்சு விஜய்க்கு, ஆகா நம்ம வேஷம் கலைஞ்சு போச்சு, நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க சங்கின்னு. உடனே என்ன பண்ணுறாரு, முட்டி போட்டு நடந்து போகிறார். மணிப்பூரில் நடந்துச்சு, அப்போ நீங்கள் எங்கே போனீங்க, வாய் திறக்கல? மணிப்பூரில் ஒரு இராணுவ அதிகாரியினுடைய மனைவியை நிர்வாணப்படுத்தி இருந்துட்டு போனாங்களே, என்ன எல்லாம் ஒரே மதம் தான், அதை வச்சு தான் பிரிவினை பண்ணாங்க. அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? கிறிஸ்மஸ் விழாவில் நடந்துச்சு பிரச்சனை, அப்போ எங்கே போனீங்க? எஃப்சிஆர் பிரச்சனைக்கு வந்துச்சு, அப்போ போல அப்போ எங்கே போனீங்க? அப்போ ஒரு நாடகத்தை போகிறாரு, முட்டி போட்டு அப்படி நடந்து போகிறாரு, அப்படியே அழுகிறாரு. அந்த மக்கள் இன்னைக்கு அச்சத்தில் இருக்கிறாங்களே, நான் இருக்கிறேன், உங்கள் விஜய் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் சொல்லல? மசூதிக்கு போய் நிற்கிற, மசூதியில் தொப்பி போட்டுக்கிற, இன்னைக்கு திருச்சியிலே மசூதியை போய் நிற்கிறாரு. சார் திருச்சி பிரச்சாரத்தில் குறிப்பாக வந்து சர்ச்சுக்கு போயிருக்காரு, கோயிலுக்கு போயிருக்காரு, மசூதிக்கு வந்து மூணுக்குமே போயிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க அதை? இல்லை, சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வந்தோம்னா ஒரு சார்பாக போயிடும் இல்லையா? அதனால் வந்து கோயிலுக்கும் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. சர்ச்சு கோயிலுக்கு போகிறதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட பிரார்த்தனை. ஒரு 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 அரசியல் கட்சியாக, அரசியல் இயக்கமாக களத்துக்கு வந்தது பிறகு என்ன பண்ண போறீங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து அதை விட்டுட்டு நான் வந்து சர்ச்சுக்கு போகிறது ஒரு குவாலிஃபிகேஷன், கோயிலுக்கு போகிறது ஒரு குவாலிஃபிகேஷனு, மசூதிக்கு போகிறது ஒரு குவாலிஃபிகேஷனுங்கிறதான் தனிப்பட்ட அவங்க விருப்பம். அவங்க எந்த கோயிலுக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, மசூதிக்கு போகிறாங்க. இப்போ சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டோம்னா என்ன ஆயிரும், இவர் ஒரு சார்பு நிலை எடுக்கிறாரு அப்படிங்கிறனால இவ்வளோ நாள் எங்கேயாவது போனாரா? இப்போ ஏன் போகிறாருன்னா, அந்த பகுதியில் திருச்சியில் கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கிறாங்க, இவர் நிற்கக்கூடிய தொகுதியில் கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கிறாங்க. அப்போ இவர் முதல்ல சர்ச்சுக்கு மட்டும் தான் போயிட்டு போகிற மாதிரி இருந்திருப்பார். இப்போ சொல்லியிருப்பாங்க, தலைவரே இந்த மாதிரிலாம் போயிட்டீங்கன்னா மற்ற ஓட்டு விழுகாத தலைவரே, போகிற போக்கில் மற்ற இடத்துல டச் பண்ணிருங்க தலைவரே அப்படின்னு யாரும் ஐடியா கொடுத்துருப்பாங்க போல். அதனால் வந்து அந்த பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கேயும் போயிருக்கிறார். இஸ்லாமிய மக்களுக்கு நீ ஆதரவாக இருக்குன்னு சொன்னால் அவங்க பக்கம் நீ நின்றுக்கணுமா இல்லையா? 150-200 வருஷமாக அங்கே ஒரு நடைமுறை இருக்குது, அதை மாற்றி வேற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. உங்களுக்கு எந்த பாதுகாப்பு, எந்த பிரச்சனையும் வந்துடாது, நான் அவங்களோட நிற்கிறேன்னு சொல்லணுமா இல்லையா? திமுகவுக்கு இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் ஏன் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில் 15 உறுப்பினர்கள் போட்டி போடுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில். சிஏஏ பிரச்சனை வந்தப்போ நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி, அப்போ ஒட்டுமொத்த திமுக முழுவதுமே அவங்க பக்கப்படமாக நிற்கிறாங்க. ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஒவ்வொரு தெருவிலையும் இந்த சிஏஏ போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆபத்து, இங்கே வாழ் உரிமைக்கு ஆபத்துன்னு. அப்போ அன்னைக்கு கூட நின்னது யாரு? கருப்பு சிவப்பு கொடியை பிடிச்சி திமுக காரன் நின்னான். என் அண்ணன், என் தம்பி, என் மாமன், மச்சன், நான் ஒரே ஊரில் ஒன்றா வாழ்கிறோம், இவனுக்கு ஏதாவது பிரச்சனை நான் வருவேன்னா திமுக காரன் நம்புறாங்க, திமுக ஓட்டு போகிறான். நீ எங்கே போன? சிஏஏ பிரச்சனை வந்தப்போ நீ உன்னுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ இது இம்ப்ளிமெண்ட் ஆகி சட்டமாக இருக்குது. எந்த நேரத்திலையும் மக்கள் தொகை கணக்கெடுத்து நடத்தி அதை வந்து அமல்படுத்துறதுக்கு பாஜக தயாராக இருக்குது. நீ ஒரு வாரத்தை பாஜகவை நோக்கி பேசி பார்ப்போம். சிஏஏ தமிழ்நாட்டில் நான் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்ற விட மாட்டேன், எஃப்சிஆர் சட்டத்தை நான் வந்து அமல்படுத்த விட மாட்டேன், கிறிஸ்தவர் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன், உங்கள் விஜய், உங்கள் பையன், உங்கள் மாமா, உங்கள் மச்சான், உங்கள் சித்தப்பா, உங்கள் பெரியப்பா, உங்கள் பொண்ணு கொடுத்தவர், பொண்ணு எடுத்தவர், எல்லா டைலாக்கும் பேசுறீல்ல? இல்லை, அவர் தான் சொல்கிறாரு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் நாங்கள் வந்து சமரசமே எங்க வாயில சொல்லி என்னங்க பிரச்சனை? நீ பிரச்சனையை பேசு. அப்போ நீ சர்ச்சுக்கு போனது, முட்டி போட்டது, கண்ணீர் விட்டதெல்லாம் நடிப்பா கோபால், எல்லாம் நடிப்பா. அது ஒன்று என்னன்னா, இன்னைக்கு விஜயை பார்த்த மாதிரி இல்லை. இந்த மேடையில் விஜய் மாதிரி, அஜித் மாதிரி, ரஜினி மாதிரிலாம் வேஷம் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே இருக்குது. ஒருவேளை குப்பை போட்டு அமுச்சு விட்டாங்களாங்கிற சந்தேகம் இருக்குது. நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்க்குறவங்க விஜயோட திருச்சி போட்டால் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும். அவரை மாதிரி இல்லைங்க, அது நடைமுதல் கூட வேறு மாதிரி இருக்குது. இவருக்கு பதிலாக டூப் போட்டு அடிப்பாங்களா, அது மாதிரி சினிமாவில் டூப் போடுற மாதிரி பிரச்சாரத்துக்கு டூப் போட்டு அமுச்சுக்கிறாங்க, சந்தேகமாக இருக்குது. குறிப்பாக நெல்லையில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது விஜய் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார். என்ன அப்படின்னா, இந்த அதிகாரம் வந்து தேர்தல் ஆணையத்தை கட்டுப்பாட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து நிகழ்ச்சி நடத்த பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. நேற்றைய தினம் ஒரு அறிக்கை விடும்போது அரசு அதிகாரிகளை திமுக வந்து கையில் வச்சுக்கிட்டு நமக்கு பிரச்சாரம் பண்ண வந்து நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு கருத்தையும் பதிவு பண்ணுறாரு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதுக்கு முன்னுக்கு இன்னைக்கு 8 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஏன் 5:50க்கு நீங்கள் ஆட்டோ மீட்டர் ஆஃப் பண்ணுறீங்க? இன்னைக்கு 8 மணி வரைக்கும் இருக்குது. சரி, 6 மணிக்கு 6 மணி ஆச்சு. அவர் இன்னொரு ஆடிட்டோரியத்தில் பேசிட்டு போங்களேன். ஒரு ஹோட்டல் ரூமை பிடிச்சி 5000 பேரை கூப்பிட்டு வந்து கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு, இல்லை கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சி நடத்திட்டு போங்களேன்.
8 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல. லாஸ்ட்டு சென்னையில் கொடுத்த நிகழ்ச்சி 5:50க்கு சென்ட்ரல் மீடியா ஆஃப் பண்ணுறீங்க. 5:50 ஆயிடுச்சா, வண்டி நிப்பாட்டு, ஆட்டோ ஓடாது. இப்போ 6 மணிக்கு மேலே தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா, ஏதாவது பிரச்சனை வந்தாருன்னா 6 மணிக்கு மேலே டியூட்டி பார்க்க மாட்டாரா? இது என்னங்க 10 இப்போ 10 to 6 கால் ஷீட்டா? சினிமா கால் ஷீட்டா? அது மக்கள் பிரச்சனைங்க. இது மக்கள் போராட்ட கடத்தில் வரணும். நான் 33 வருஷமாக வந்து மக்களுக்காக சேவை செஞ்சுருக்கேன். 33 வருஷமாக என்ன பண்ணீங்க? 33 வருஷமாக படத்தில் நடிச்சிங்க. நீங்கள் அந்த நீங்கள் சார்ந்த சினிமா துறையிலே எதுவுமே பண்ணலையே. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார். நான் வந்து கிறிஸ்தவன் தான், நான் உண்மையான கிறிஸ்தவன் தான், நான் பார்த்தீங்களா ப்ரேயர்லாம் பண்ணுறேன் அப்படின்னு போய் நான் காட்டுறதுக்காகவே இன்றைக்கி வந்து சர்ச்சுக்குள்ளே போய் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி பண்ணியிருக்கிறார். அப்போ கிறிஸ்தவ மக்கள் அவரை நம்ப தவறிட்டாங்க, நம்பிக்கையை இழந்துட்டாங்க. எப்பயுமே நம்பல, அது உண்மையான விஷயம். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் கிறிஸ்தவருங்கிற பேரளவில் கிறிஸ்தவராக இருந்திருக்காரு. எந்த கிறிஸ்தவ மக்களுக்கான ஏதாவது பேசி செஞ்சிருக்கிறாரா இது வரைக்கும்? அந்த மக்களுக்கான பிரச்சனை வர குரல் இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. உச்சக்கட்ட பிரச்சனை FCRA, அதை பற்றி பேசியிருக்காரா? மணிப்பூரில் நடந்த பிரச்சனைக்கு பேசியிருக்கிறாரா? இந்தியா முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட முடியாமல் பிரச்சனை நடந்துச்சா, அதை பற்றி பேசியிருக்காரா? தொடர்ந்து திமுக மீது தான் குற்றச்சாட்டு முன் வச்சுட்டே இருக்காரு சார். அந்த பிரச்சாரம் கூட என்ன சொல்றாருன்னா, திமுகவுடைய அதிகாரி கையில் போட்டுட்டு பிரச்சாரம் பண்ண விட மாட்டாங்க, நெருக்கடி கொடுக்குற மீண்டும் வலியுறுத்த காரணம் என்ன? காபந்து அரசாங்கமாச்சு. இன்னைக்கு பெரும்பாலான அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் உள்துறை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருப்பீங்களா? அப்போ உங்களுக்கு டைம் கொடுத்தா கூட இப்போ நேற்று கடலூரில் கொடுத்த நிகழ்ச்சி நீங்கள் ஏன் கேன்சல் பண்ணீங்க? கடலூரில் பெர்மிஷன் கொடுத்தாங்கல்ல, நீங்கள் ஏன் கேன்சல் பண்ணீங்க? அதுக்கு என்ன காரணம்? ஹெலிகாப்டரில் போனோம், பெர்மிஷன் கேட்குறீங்க. அது தேர்தல் ஆணையம் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். கொடுத்தா போங்க. சரி, கடலூரில் கொடுத்த நிகழ்ச்சி ஏன் ரத்து பண்ணீங்க? ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கல சார். இப்படி தான் பாண்டிச்சேரியில் கேட்டீங்க. இப்போ தேர்தல் காலத்துக்கு முன்னாடியே பாண்டிச்சேரியில் ரோட் ஷோ கேட்ட உங்கள் அனுமதி கொடுக்கல, தெரியாதா உங்களுக்கு? அப்போ பாண்டிச்சேரியில் யார் கவர்மெண்ட் இருக்கு? பாண்டிச்சேரியில் ரங்கசாமி கவர்மெண்ட் இருந்துச்சு. ரங்கசாமி அவங்களுக்கு நெருக்கமாக இருந்தாலும் கூட பாண்டிச்சேரியில் அவங்களுக்கு ரோட் ஷோ கொடுக்கறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அது வந்து இவர் வந்து இன்னைக்கு போயிட்டார்ல, நாளைக்கு ரெஸ்ட்டு, நாளைக்கு சென்னையிலன்னு சொல்கிறாங்க. அனைவரும் அதை கேன்சல் பண்ணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நாளன்னைக்கு கூட பிரச்சாரம் முடியுது. அன்றைக்கி வந்து வெளியில் கையை காமிச்சிட்டு பாய் என் மூஞ்சியை பார்த்து ஓட்டு போட்டுருங்க, நான் தமிழ்நாட்டின் மாற்று சக்தி, தூய சக்தி, எல்லாத்துக்கும் நம்மளும் ஓட்டு போட்டுருங்க. ஆனால் இந்த விஜயை நம்பி, விஜய் ஒரு தூய சக்தி, விஜய் ஒரு மாற்று சக்தி அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு கணிசமாக இருக்கக்கூடிய நபர்களை நம்ம நோக்கி கேட்குறோம். நீங்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் உள்ள அக்கறை உள்ள நபர்களாக இருந்தீங்கன்னா, கடந்த 50 வருடம் தமிழ்நாடு இன்றைக்கி வந்து எல்லா வகையிலும் ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்குது. இதை இங்கே உடைச்சு தூளாக்கிறாங்க. குறைந்தபட்ச அறத்தோடு இருக்குது. மற்ற அரசியல்வாதிகளை ஒப்பிட்டு பாருங்கள், விஜய் அதை விட சிறந்தவரா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாக்குங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களை யார் ஆளணும், யார் ஆளக்கூடாது, எதை கொண்டு போகணும், எதை கொண்டு போகக்கூடாது. இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாஜக தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. அதிமுகங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி பாஜகனுடைய அடிமையாக மாறிடுச்சு. அப்போ தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தடுப்பதற்கு ஒரு வலுவான கூட்டணி தேவை. தமிழ்நாட்டு பிரச்சனையை நாடாளுமன்றத்தை எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான கூட்டணி கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவை. அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யோசித்து தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கணும். மாற்றம்ங்கிறது விஜய் ஒரு மாற்றம் கிடையாது. விஜய் தன்னையே தன்னை மாற்றிக்கல. மொத்த ஒன்றும் அன்றைக்கி நடிகராக தான் இருக்கிறாரு. தமிழ்நாட்டு அரசியல் கருத்தை எப்படி மாற்ற போகிறான்னு தெரியல. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஏன்னா வந்து பாஜக இப்படி தான் வாக்குகளை சிதறடிச்சு விட்டு சூறையாடி விட்டு உள்ளே போச்சு. இப்போ அந்த திட்டத்தை தான் பண்ணுறாங்க. இவர் என்னென்னா தன்னை ஒரு கிறிஸ்தவராக அடையாளப்படுத்திக்கிறார், தன் இஸ்லாமியருடைய நண்பர்களாக அடையாளப்படுத்திக்கிறார். இன்றைக்கி அப்படி தான் பண்ணுறாரு. கிறிஸ்தவ சர்ச்சுக்கு போகிறாரு, மசூதிக்கு மாஸ்க்கு போகிறாரு, புர்கா போட்ட பொண்ணை வச்சுக்கிறாரு, கஞ்சி குடிக்கிறாரு, மாஸ் பண்ணுறாரு. ஏன் இந்த அரசியலே பண்ணுறீங்க? விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னென்னா, அந்த வாக்குகள் வந்து திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகள், பாஜகவுக்கு எதிரான வாக்குகள், அந்த வாக்குகளை பிரித்து விடுங்க அப்படிங்கிறது தான் விஜய் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். நானே ஒரு கிறிஸ்தவன் தான், இது திருச்சி தெற்கில் வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, நான் பாருங்க ப்ரேயர்லாம் பண்ணிட்டேன், நான் ஒரு கிறிஸ்தவர், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு நாடகத்தை இன்னைக்கு அரங்கேறிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து பெரம்பூர் தொகுதியிலையும் விஜய் அவர்கள் வந்து போட்டி போடுறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு முறை போயிருந்தார், 2வது முறை வந்து யாருக்கும் சொல்லாமல் சடனாக ஒரு சீட் அடிச்சிருந்தாரு. அப்போ வந்து வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பெரம்பூருக்கு போகாமல் பெரம்பூர் கூடிய பூத்து நிர்வாகிகளை வந்து பனையூர் அலுவலகத்தில் கூட்டு குறைச்சி பேசியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? டிஸ்டன்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு. பனையூரில் வந்து பெரம்பூர் போகிறதுக்கு டயர்ட் ஆகிட மாட்டார். பெரம்பூர்லேயும் என்ன பண்ணார், அந்த கட்சி ஆஃபீஸில் 4 பேர் வர சொல்லி விசில் மாதிரி கோலம் போட்டு, இவர் கோலம் போடுற மாதிரி அந்த ஒரு வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டார். பெரம்பூர் வேட்பாளர் போய் பாருங்கள், ஒரு சுயேட்சை வேட்பாளர் கூட காலையில் நைட் வரைக்கும் சுற்றுறாரு. அவர் தோற்று போகணும்னு தெரியுங்க. அவர் தோற்று போகணும்னு தெரியும், 1000 ஓட்டு 5000 ஓட்டு வாங்கணும்னு தெரியும். ஆனால் மனுஷன் வெயில சுற்றுறாப்புல, வீட்டு வீட்டுக்கு போகிறாரு, கும்பிட்றாரு. ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன வந்துச்சு? குறைந்தபட்சம் ஒரு 3 நாள் நான் பெரம்பூரில் சுற்றுறேன், கட்சி ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன் சாயங்காலம் வரைக்கும்.
திருச்சியில் போய் உட்காந்து கரெக்டாக 5:50க்கு வைண்ட் அப் பண்ணுறீங்களே, க்ளோஸ் பண்ணுறீங்களே, இது என்ன அரசியல்? அப்போ விஜயினுடைய உச்சபட்ச ஆணவம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் எதுவும் சொல்ல மாட்டேன், மக்கள்கிட்ட பேச மாட்டேன், எந்த கொள்கையும் சொல்ல மாட்டேன், என் மூஞ்சியை பார்த்து ஓட்டு போடு. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு அரசியல் புரிதல் இல்லாத மக்களா? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ இலக்காரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்களா? ஏன்னா பெரியார் உருவாக்கி வச்ச அரசியல் பண்ணுங்க, இது அண்ணா வழி நடத்திய அரசியல் பண்ணுங்க. அந்த மாதிரி ஜெயலலிதா மேல் 1000 விமர்சனமாக இருந்தால் கூட தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல. கலைஞர் எத்தனையோ புதுமையான திட்டங்களை, சாமானியன் கால திட்டங்களை கொண்டு வந்து போட்ட ஒரு பூமி இது. பெரியார், அம்பேத்கர், பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு வரிசையாக அந்த தலைவர்கள்லாம் இன்னைக்கு செதுக்கி உருவாக்கி வச்சிருக்கிற பூமிங்க இது. 50 வருஷமா எந்த வகையில் நம்ம குறைஞ்சி போயிட்டோம்? உள்நாட்டு உற்பத்தியாக இருக்கட்டும், வெளிநாட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், எல்லா கட்டமைப்பிலும் இருந்திருக்கோம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 10 கம்பெனிஸில் தமிழர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்களே. அப்போ இந்த கல்வி எந்த அளவுக்கு நம்ம போட்டு வச்சுருக்கோம்? இப்படி உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு பூமியில் நான் 33 வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன், 33 வருஷமாக டான்ஸ் ஆடுறேன், எனக்கு ஓட்டு போடுங்க, என் மூஞ்சி தான் உங்களுக்கு பிராண்டு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வாங்குறது எவ்வளோ பெரிய அபத்தமான விஷயம். ஒரே ஒரு வேட்பாளர், ஒரே ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள் தாவேக்கா சார்ந்து போனால் கூட தமிழ்நாட்டுக்கு அது மிகப்பெரிய அவமானம். சென்னையை பொறுத்த வரைக்கும் போன வாட்டி திமுக 14 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த வாட்டி என்ன கருத்து கணிப்பாக வருகிறதுனா 10க்கும் மேற்பட்ட தொகுதியில் மட்டும் தான் திமுக வெல்லுவாங்க, மீதி தொகுதிக்கு வந்து தாவேக்கா வாய்ப்பு இருக்குலாம் சொல்கிறாங்களே. ஏங்க அது திரும்ப ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க. 33% வேணும். முதல்ல என்ன சொன்னாங்க? தமிழ்நாடு முழுக்க ஜெயிச்சிருவார், அவர் வந்து அடுத்த முதலமைச்சர் அவர் தான் இருந்தாங்க. இப்போ எங்கே சுருங்கி வந்திருக்கு? சென்னையில் மட்டுமா ஜெயிச்சிருவார்னு வந்து நிற்கிது. அப்போ இவங்களுடைய நரேஷன் 35% வேணும். ஒட்டுமொத்த நீங்கள் 1.5 லட்சம் பேர் போட்டிருக்காங்க, வாக்களிச்சிருக்கிறாங்கன்னா அது 35% இவர் வாக்களிச்சா தான் ஜெயிக்க முடியும். எல்லாருமே விஜயை கொண்டாடக்கூடிய விஜய் ரசிகர்கள் இருப்பாங்களா? ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த வாக்குகள் விஜய்க்கு விழுவு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அது மட்டுமே ஒரு வெற்றி வாய்ப்புக்கான போதுமான எண்ணிக்கை கிடையாது. அது தேர்தல் முடிவுக்கு தெரியும். இப்போ விஜய் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் பழைய ஃபார்மேட்டில் மட்டும் பிரச்சாரம் பண்ணுறது கிடையாது, ரோட்டில் இறங்கி மட்டும் பிரச்சாரம் பண்ண மாட்டோம், நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆல்ரெடி போயிட்டேன்னு சொல்கிறாரு. என்ன ஃபார்மேட் அங்கே புதுசாக வந்து அவர் படத்தில் நடிச்சதாங்க பெருமையாக நினைக்கிறாரு, சாதனையாக நினைக்கிறாரு. நான் படம் மூலியமாக மக்கள்கிட்ட போயிட்டேன், ஒரு வீட்டுக்கு போயிட்டேன் 33 வருஷமா. டான்ஸ் ஆடினதெல்லாம் வந்து தன்னுடைய சாதனையை சொல்கிறாருங்க. அவர் 33 வருஷமாக நாங்கள் மக்களோட நிற்கிறோங்கிறாருங்க. என்னங்க மக்களோட நின்னாரு? கொரோனா காலத்தில் எங்கங்க போனார்? சென்னை பெருவெள்ளப்போ எங்கங்க போனார்? சென்னை பெருவெள்ளம் வர்றப்ப சென்னையில் விஜய்க்கு 3 திருமண மண்டபம் இருக்குது வடபழனியில். அந்த திருமண மண்டபத்தில் குறைந்தபட்சம் பெருவெள்ளம் வர்றப்ப சென்னையில் இருக்கக்கூடிய பெருவெள்ள காலத்தில் சினிமா தொழிலாளர்கள் அங்கே அதிகம். வடபழனி, போரூர், கோடம்பாக்கம் அந்த ஏரியாவில் சினிமா தொழிலாளர்கள் அதிகம். அவங்க வீடு வாசல் இறந்து நின்னாங்க, என்னுடைய மண்டபத்தில் தங்கிக்கங்க குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு, அந்த மழை தண்ணி வடிட்டோம், திறந்து விட்டுருக்கீங்களா? அவர் சார்ந்த சினிமா துறைக்கு இது வரைக்கும் ஏதாவது செஞ்சுருக்கிறாரா? கொரோனா காலம் வந்துச்சு, இவர் எங்கே போனார், எங்கே இருந்தாருன்னு தெரியுமா? அப்போ இதெல்லாம் இப்போ தான் சார்ந்த உன்னை கொண்டாடிய உச்சத்தில் தூக்கி வச்ச அந்த துறைக்கு எதுவும் செஞ்சதில்லை விஜய் இது வரைக்கும். இவர் 33 வருஷமாக நான் செஞ்சுருக்கேன், 33 வருஷமாக களத்தில் இருக்கேன், கேட்டால் அனிதானுடைய மரணத்துக்கு போனோம், ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போனோம், எனக்கு ஓட்டு போடுங்க. அனிதாவினுடைய மரணத்தை தமிழ்நாட்டில் ஈரமுள்ள அத்தனை பேர் அழுதான். அது ஒரு குவாலிஃபிகேஷனா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் உணர்வுள்ள அத்தனை தமிழனுமே கலந்துக்கிட்டான், அது ஒரு குவாலிஃபிகேஷனா? அப்படி பார்த்தோன்னா எத்தனை பேர் முதலமைச்சர் இருக்கணுமே, கலந்துக்கிட்டு எல்லாரையும் முதலமைச்சர் ஆகிக்கணுமே. 33 வருஷம் நடிச்சிருக்கேன். நடிப்புங்கிறது உங்களுக்கு இந்த ஒரு சேவையா, சாதனையா? ஓசியாக நடிச்சு கொடுத்தீங்களா? சம்பாரித்து கோடியாக சம்பாதிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு அதை வச்சு சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு யாரோ ஒருத்தர் தூண்டுதலில் ஏதோ ஒரு பிடியில் அதே தமிழ்நாட்டுக்கு வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய ஓட் ஸ்பாய்லராக அவங்களை இறக்கி விட்டுருக்குறாங்க. வெற்றி பெற முடியாதுன்னு விஜய்க்கு தெரியும். அப்போ வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு ஓட் ஸ்பாய்லராக நீங்கள் வந்திருக்கிறாரு. அந்த வாக்குகளையும் சிதறடிக்க முடியாமல் போயிருமோ அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு நாடகத்தை அரங்கேற்று இருக்கு. இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, முன்னாடி வந்து பிரச்சாரத்துக்கு போவார், குறைந்தபட்சம் 10 நிமிஷம் எல்லாம் ஒரு ½ hour பேசிகிட்டு இருந்தார். ஆனால் கடந்த சில தேர்தல் பிரச்சாரத்தில் எதுவுமே பேசாமல் ஒரு ரோட் ஷோ மட்டும் நடத்துறது அப்படிங்கிறது அவர் எந்த அளவு வந்து பயனுள்ள வகையில் இருக்கு? இந்த ரோட் ஷோவே ஒரு ஃப்ராடுங்க. அது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பகுதியில் ஒரு ஆயிரக்கணக்கான 2 வீலர்ஸ் வர சொல்கிறாங்க, அதுக்கு ஃபுல்லாக பெட்ரோல் போட்டுறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு 1000 ரூபா 2000 ரூபா காசு கொடுக்குறாங்க. இப்போ அவர் வந்து இறங்குனதுலேருந்து திருப்பி போகிற வரைக்கும் அந்த ஆயிரக்கணக்கான வண்டி, 100கணக்கான வண்டி அப்படியே ஃபாலோ பண்ணியே வருது.
அப்போ அந்தந்த பகுதியில் போகிறப்ப விஜய்ங்கிற ஒரு பெரிய நடிகர் அவரை பார்ப்பதற்கான வரக்கூடிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை என்ன பண்ணுறாங்கன்னா கிரைன் ஷாட் வச்சு ட்ரோனில் எடுத்து ஒரு பிரமாண்டமான கூட்டம் கலையாமல் நிற்கிது, 4 மணி நேரம் நிற்கிது, 5 மணி நேரம் நிற்கிறது. அவங்க 3 மணி நேரம் வேலைக்கு வந்துருக்குறாங்க. உண்மையிலேயே பார்க்க வந்த கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும். இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை காட்டுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு இடத்துல போகிறாங்க, விஜய் இந்த இடத்துல போகிறார் அப்படின்னா நம்மள நின்று பார்க்க மாட்டோமா? அப்போ இந்த பைக்கில் வர்றது, ஆளை கூட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு ஃபார்மெட்டாகவே வச்சுருக்கிறாங்க. இன்னைக்கு கேம்பெயினுக்கு ஒரு 500 பேர் கொண்டு வந்துருப்பா, ஒரு 1000 பேர் கொண்டு வந்துருப்பா, ஒரு 1000 பைக்கு, ஒரு 1000 பேர் கொடி, காசு இவ்வளோ கொடுத்து கூட்டு வந்துடும். இந்த கூட்டம் விஜய் வந்துட்டு போகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணி வரணும். அப்போ அவ்வளோ கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த கூட்டம் எல்லா கட்சியும் செய்கிற வேலை தான் அது. இந்த கூட்டம் இருக்கும். இதை தாண்டி ஒரு பெரிய நடிகருங்கிறப்ப அதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும்ல. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டமாக அவங்க காட்டப்படுது. என்றால் எல்லாருக்கும் இல்லாத ஒரு போலீஸ் பாதுகாப்பு விஜய் கொடுக்கப்படுது. ஆயிரக்கணக்கான போலீஸை கொண்டு வந்து போடுறாங்க. இவருடைய பவுன்சர்ஸ் வர்றாங்க. மீடியா ஆட்களே 1000 பேர் நிற்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய கூட்டம் பாருங்க. நான் சொல்கிற இந்த லிஸ்ட்டே போலீஸு, பவுன்சர்ஸு, மீடியா ஆட்கள், இதுவே ஆயிரக்கணக்கான சேர்ந்துருவாங்க சுற்றி. இது இல்லாமல் இவங்களை ஃபாலோ பண்ணி வர்ற பைக், இது இல்லாமல் பொதுமக்கள் பார்க்குற பார்வை, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக எனக்கு தெரியுது. அவ்வளோதான் இவர் விஜய்க்கு சேரக்கூடிய கூட்டத்தினுடைய சூட்சமும் இவ்வளோதான். ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார்.